என்பது பெற்றோர்கள் நமக்கு தந்த அடையாளம். ஒழுக்கம் என்பது அடையாளத்துக்கு உருவம் தந்த ஒழுக்கம். கலைமாமணி என்ற வாக்கிற்கிணங்க பிள்ளைகளை பெற்றெடுப்பது கடவுள் கொடுக்கும் வரம். பிள்ளைகள் என்றாலே கடவுள் தருவதுதான். அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கும் பெற்றோர்கள் மிகுந்த ஆனந்தத்திற்குள்ளாகின்றார்கள். அப்படி குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா நடக்கிறது. இந்த வீடியோவில் நாம் பெயர் சூட்டும் விழாவை பார்க்கின்றோம். பிறந்த குழந்தைக்கு முதலில் செய்யப்படும் ஒரு விழா பெயர் சூட்டுதல். இந்த விழாவை நாம் கரணம் என்று பலரால் அழைக்கப்படுகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு நடக்கும் முதல் சடங்கு என்பதால் அதை அவர்களின் பொருளாதார வசதியை பொறுத்து வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயர் என்பது ஒரு முக்கிய அடையாளமாக உள்ளது. நம் வாழ்நாளில் நம்மை மற்றவர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் நமது பெயரை தேர்வு செய்வதில் பெற்றோர்கள் எவ்வளவு கவனம் செலுத்துவார்கள் அல்லவா? பெற்றோர்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த பெயரை தேர்வு செய்து சூட்டுவார்கள். அந்த வகையில் இந்த தாய் குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்றாள். அவளுடைய மன சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றாள். குழந்தையை பாராட்டி சீராட்டி நல்ல புகழ்த்தி கையை தூக்கி உயர்த்தி நல்ல வார்த்தைகளை பேசி முத்தமிட்டு பெயர் சூட்டுகின்றாள். பின்னர் அவங்க குடும்பத்தாரிடம் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் ஒரு புனித சடங்கு பெயர் சூட்டும் விழா. குழந்தை பிறந்து 12வது நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. சிலர் குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து நல்ல நாள் பார்த்து அவர்களின் மத குருவிடம் கேட்டு செய்கின்றனர். குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் பொருளாதார வசதிக்கேற்ப கோவில்களிலோ அல்லது பெரிய மண்டபங்களிலோ அல்லது வீட்டிலோ இந்த பெயர் சூட்டு விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடுகின்றனர். குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் நீண்ட ஆயுளுக்காகவும் எதிர்காலத்தில் வளர்ந்து வரும்போது நல்ல குணநலன்களையும் கொண்டு வளர வேண்டும் என்றும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கும் பெயரானது அந்த குழந்தையின் வாழ்நாள் ஆரோக்கியத்தையும் சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் என்ற நம்பிக்கையில் பெயரை தேர்வு செய்கின்றனர். இந்த சடங்கு தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு பிரிவினரையும் பொறுத்து மாறுபடுகிறது. மதங்களின் அடிப்படையிலும் மாறுபட்டு பெயர் சூட்டு விழா கொண்டாடப்படுகிறது. பிறந்த குழந்தையின் 12வது நாளில் கொண்டாடப்படும் இந்த விழாவானது குழந்தைக்கு நல்ல புது துணி அணிவித்து அழகுக்கே அழகு சேர்த்து பின்பு குழந்தையை வீட்டு பெரியவர்களின் கையில் கொடுத்து குழந்தையின் பெற்றோர்கள் இருவரும் பல நாட்களாக யோசித்து இறுதியில் முடிவு செய்த பெயரை குழந்தையின் காதில் ஒவ்வொருவராக 3 முறை கூறி அதன் பிறகு தேனை குழந்தையின் வாயில் கொடுக்கின்றனர். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இது ஒரு ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். பர்ச்சேஸ் செய்த ஒரு வாரத்திற்குள் உங்கள் வீட்டிற்கு பொருட்கள் நல்ல முறையில் பார்சலில் வந்து சேரும். தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த பொருட்கள் நல்ல தரம் வாய்ந்த பொருட்களாகவே அமைகின்றது. வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.